விடி சகர் வைக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. விடி சகர்னா என்ன அப்படின்னா, இப்போ நைட்ல நம்ம வந்து நோன்பு வைக்கிற நியத்தோட படுத்துடுறோம். காலையில வந்து சகர் செய்யணும், 4 மணிக்கு எழுந்து சாப்பிட வேண்டிய ஒரு நேரம் இருக்கு. ஆனா என்ன செஞ்சுட்டாங்க, தூங்கிட்டாங்க. இப்போ ஒரு 5:30 6 மணிக்கு எழுந்திருக்காங்க, ஃபஜ்ர் வக்து முடிஞ்சு போச்சு, அல்லது இஃப்தார் இது சகருடைய நேரம் முடிஞ்சு போச்சுன்னு வைங்களேன். அந்த மாதிரி நேரத்தில் எழுந்தா நம்ம நோன்பு அப்படியே கண்டினியூ பண்ணலாமா, அல்லது நோன்பை விட்டுறணுமா, இல்ல சகர் பண்ணணுமா? இது அவங்களுடைய சந்தேகம். அதாவது நம்ம நியத்தோட படுத்து காலையில நீங்க எழுந்திருக்கிற நேரங்கள்ல தூங்கிட்டீங்க, எழுந்திருக்கும் போது நீங்க சகரை தாண்டிடுச்சு, சுபுடைய வக்து வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நீங்கள் சகர் செய்ய கூடாது. ஏன்னா நேரம் முடிஞ்சு போச்சு. அப்படியே கண்டினியூ பண்ணுகிற வாய்ப்பு இருந்தால் நீங்க அப்படியே நோம்ப கண்டினியூ பண்ணலாம், சாப்பிடக்கூடாது. ஏன்னா நம்ம நியத்துல படுத்திருக்கிறோம், காலையில இப்ப செய்யணும், ஏஞ்சி சகர் செய்யணும்ட்டு. ஆனா எல்லாம் உங்களை தூங்க வச்சுட்டான், நீங்க தூங்கிட்டீங்க, காலையில எழுந்து பாக்குறோம் டைம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா உங்களால இயலும் என்றால், கட்டாயம்லாம் இல்ல, உங்களால உடம்பு சக்தி இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ் என்னால இந்த ஒரு நாள் ஃபுல்லா 12-13 நேரம் தாக்கு பிடிக்கும் நம்ம உடம்பு அப்படின்னா நீங்க கண்டினியூ பண்ணலாம். இல்ல முடியாதுப்பா, நம்ம உடம்பு பலகீனமா இருக்குன்னா சிரமத்துக்கு மத்தியில வைக்க கூடாது. ஒரு சுகர் பேஷண்டா இருப்பாங்க, அல்லது வேற ஏதாவது ஒரு ஆளா இருப்பாங்க, மாத்திரை சாப்பிட வேண்டியதா இருப்பாங்க, ஏதோ சம்திங் ப்ராப்ளம் உள்ளவங்களா இருப்பான்னு வைங்களேன். அப்படிப்பட்டவங்க கட்டாயம் அல்ல நான் நோன்பு வச்சு நோன்பு விட்டு அவ்வளவுதான், மற்ற நாள் வைக்க கூடாது அப்படின்றதுக்காக வேண்டி வைக்காம, ஏலும் என்றால் இன்ஷா அல்லாஹ் நீங்க வைங்க, ஏலாது அப்படின்னா விடுங்க. அல்லாஹ் நம்மளை குற்றம் பிடிக்க மாட்டான் என்பதை புரிஞ்சுக்கணும்.